வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய் நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய நாளுடைய நிலைப்பாடோ ராசி பலன் தான் சொல்ல போகிறேன். நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க. விஸ்வாசி புரட்டாசி 1 இன்று புதன்கிழமை, ஆங்கில வருடம் 17/2025. இன்று ஏகாதசி கொண்டாடப்படுகிறது. அதே போல் இன்று சமநோக்கு நாள். இப்போ இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்து மட்டும் இந்த இயற்கையுடைய நிலைகள் மாறக்கூடிய நாள். திடீரென்று வெயில் அடிக்கும், திடீரென்று மழை பெய்யும், அதிக மழையும் பெய்யும், அதிக வெயில் அடிக்கும். அதேபோல் இயற்கை சீற்றங்கள் வித்தியாசமான சூழ்நிலையை ஏற்படுத்தக்கூடிய நாள். அதாவது இந்த மாதம் முழுவதும் கருத்தில் கொள்ளுங்கள். அதனால தான் முன்னோர்கள் இந்த புரட்டாசி மாதத்தில் விரத முறைகளெல்லாம் கடைப்பிடிச்சாங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் புரட்டாசி மாதத்தில் மாமிச உணவுகள்லாம் சாப்பிடக்குள்ள உடல்வாதிகள் வரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த சீத்தோசலை நிலை மாறக்குள்ள அந்த உடல்வாதிகள் ஏற்படும். அதனால தான் இந்த புரட்டாசி மாதத்தில் விரதம் இருந்து, அதாவது அசைவம் சாப்பிட்றதை தடுத்து நம் முன்னோர்கள் உடலை பராமரித்தாங்க. அதனால்தான் இந்த புரட்டாசி மாதத்தில் விரதம் கடைப்பிடிக்க கொண்டு வருகிறது. ஆனால் இந்த காலகட்டத்தில் 125 பேர் கூட இதை கடைப்பிடிக்கல. ஏன்னா இப்போ சத்தான உணவுகள் இன்று போய் எல்லா துரித உணவுகளாக மாறி உடல்வாதிகளும் உடல் நோய்களும் நம்மளே காசு அதை பணத்தை கொடுத்து நம்மளுடைய உடலை கெடுத்துக்கிறோம். சிறிய உணவாக இருந்தாலும் எளிதான உணவாக இருந்தாலும் வீட்டில் உண்றது தான் மிகவும் சிறப்பு. நீங்கள் கடையில் போய் அது 500 ரூபா கொடுத்து வாங்கி சாப்பிட்டாலும் அது உடலுக்கு கேடு தான். கருத்தில் கொள்ளுங்கள். ஏன்னா இப்போ எந்த உணவுலேயும் தரம் இல்லை. அதே போல் உணவு தயாரிக்கிட்டையும் சுத்தம் கிடையாது. அதே செல்ஃபோனில் பேசுகிறாங்க, அதே செல்ஃபோனில் பேசின கையோடு இட்லி வைக்கிறாங்க. அதெல்லாம் நீங்கள் உன்னித்து கவனிச்சிங்கன்னா நீங்கள் ஹோட்டலில் போய் சாப்பிட்றதே விட்டுருவீங்க. அதனால் ஏன்னா அவங்க மேலே தவறு இல்லை, நம்ம தான் நம்மளை மாற்றிக்கணும். அவங்களுடைய மனநிலை அதான். ஏன்னா ஒரு வாட்டி செல்லை கையில் எடுத்துகிட்டு போய்ட்டு அவங்கள கையை கழுவிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு அவங்களால் பரிமாற முடியாது. இது சும்மா எனக்கு தெரிஞ்ச கருத்தை நான் சொல்கிறேன். எந்த ஜாதகராக இருந்தாலும் வீட்டில் கொடுக்கும் உணவை உண்ணு மகிழுங்க. அதுவே உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கும். வெளியே சாப்பிட்ற இந்த துரித உணவுகள்லாம் 100% தவிர்த்திடுங்க. சாப்பிடுகள ருசியாக தெரியலாம், ஆனால் உடலுக்கு அவ்வளவும் உடல்வாதிகளை ஏற்படுத்தும். அதனால் நம்மளுடைய உடல் தான் மெயின். உடல் ஆரோக்கியமாக இருக்கிற மட்டும் உயிர் உடலுக்குள்ளே இருக்கும். உடலில் ஏதாவது ஒரு பார்ட்ஸ் பழுதாயிடுச்சுன்னா உடல் விட்டு ஆத்மா போயிடும். கருத்தில் கொள்ளுங்கள். இது ஏன் இப்போ நான் சொல்கிறேன்னா, இந்த புரட்டாசி மாதம் பிறந்த நாள் முன்னோர்கள் எதுக்காக அந்த அசைவம் சாப்பிட்றத நிறுத்தினாங்கன்னு சொல்லி கருத்துக்காக தான் இதை நான் சொல்கிறேன். அனைவரும் இந்த கருத்தை அன்போடு கேட்டு உங்களால் நடைமுறைப்படுத்த முடிந்தால் நடைமுறைப்படுத்தி உங்கள் உடலை காத்தருளுங்க. அப்போ தான் உங்களுக்கு சிறப்பான எதிர்காலம் உங்களை காத்து கொண்டு இருக்கும். ஏன்னா உடல் ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்மளால் சிறப்பான வாழ்க்கையை வாழ முடியும். கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ நட்சத்திரம் இன்று காலை 9:56 புனர்பூசம், பின்பு பூசம். திதி இன்று அதிகாலை 3:26 வரை தசமி, பின்பு ஏகாதசி. யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராச நட்சத்திரம் மூலம், அதாவது மூல நட்சத்திரம். ராசி பார்த்தீங்கன்னா தனுசு. சந்திராசை பொறுத்த மட்டும் ராசி 50% பாதிக்கும், லக்கணத்தை 90% பாதிக்கும். அதனால் இந்த தனுசு ராசி தனுசு லக்கணம் இன்று மிகவும் கவனமாக இருக்கணும். வண்டி வாய்ச்சலுக்குள்ளே மிக கவனமாக செல்லணும். போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லணும். எக்காரத்தை கொண்டும் வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களை விழிப்புணர்வு உங்களை தற்காத்து கொள்ளுங்கள். சந்திராசனை பொறுத்த மட்டும்
தடங்கல், சண்டை சச்சரவு, பிரச்சனை, விபத்து, மன கஷ்டம், பொருள் கஷ்டம், பண கஷ்டம், கணவன் மனைவியுடைய பிரிவினை அனைத்தையும் ஏற்படுத்தும். அலுவலகத்தில் மோதல் போக்கை ஏற்படுத்தும். அதனால் எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் சந்திராசிற்குள்ள விழிப்புணர்வு உங்களை தற்காத்து கொண்டீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு இன்பமயமான நாளாக அமையும். நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நல்ல நேரம் காலை 9:15, 10:15, மாலை 4:30லேருந்து 5, கௌரி நல்ல நேரம் காலை 10:45லேருந்து 11:45, மாலை 6:30லேருந்து 7:30. இந்த கௌரி நல்ல நேரத்தில் இந்த புதுமண தம்பதியர்களுக்கு சாந்தி முகூர்த்தம் அமைப்பது, குழந்தை பாக்கி இல்லாதவங்க பயன்படுத்துவது, எந்த ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும் இந்த கௌரி நல்ல நேரத்தை பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். அதே போல் சுப ஓரையும் பயன்படுத்தினீங்கன்னா வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் கிடைக்கும். இன்று புதன்கிழமை என்பதால் புதன் பகவான் தான் ஓரநாதன், கதாநாயகன். இப்போ புதன் ஓரம் பார்த்திங்கன்னா காலை 6 to 7, அடுத்து 7 to 8 சந்திர ஓரம் வந்துடும், அதுவும் சுப ஓரம் தான். அதுக்கு அடுத்து 8 to 9 சனி ஓரை, 9 to 10 குரு ஓரை, 10 to 11 செவ்வாய் ஓரை, 11 to 12 சூரிய ஓரை. இந்த சூரியன், செவ்வாய், சனி இந்த மூணு வரையை தவிர்த்துடணும். அதுக்கப்புறம் 12 to 1 சுக்கிர வர வரும், சுப வர. 1 to 2 மீண்டும் புதன் வர வரும், சுப வர. 2 to 3 சந்திர வர. இந்த 3 வரைகள் சுப வரைகள். இதில் நீங்கள் எந்த காரியங்கள் வேணால் செய்தால் வெற்றி அடையலாம். திருமணம் நிச்சயிப்பது, திருமண வார்த்தை பேசுவது, அனைத்து செயல்களை செய்துனா 100% இதில் உங்களால் வெற்றி அடைய முடியும். அதே தான் நீங்கள் கணக்கு பண்ணிக்கணும். ஒரு வாட்டியும் 1 மணி நேரத்துக்கு ஒரு வாரம் சிறப்பாக பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். எது எப்படி பார்த்தாலும் 2 to 3, 3 to 4 உங்களுக்கு எளிதில் மனதில் நிற்கக்கூடியது புதன் வர, சந்திர வர. அதே போல் இரவு 8 to 9, 9 to 10 இந்த 2 மணி நேரம் நீங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தினா கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களும் உங்கள் குலதெய்வத்தையோ இஷ்ட தெய்வத்தையோ நினைச்சிட்டு இந்த 2 மணி நேரத்தில் முயற்சித்தால் வாய்ப்புகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த முக்கியமாக இந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க செவ்வாய்க்கிழமையை பயன்படுத்தணும். அதே போல் முருகப்பெருமானை மனதார வணங்கணும். உங்களுடைய வேண்டுதலை முருகப்பெருமானுக்கு எந்த கோயிலில் வேணாலும் நீங்கள் வைக்கலாம். குறிப்பாக திருச்செந்தூர் கோயிலில் ஒரு கோரிக்கை வச்சிங்கன்னா இந்த குழந்தை பாக்கியம் நிறைவேற்றுறதுக்கு அதிக வாய்ப்பை முருகப்பெருமான் ஏற்படுத்தி தருவார். கருத்தில் கொள்ளுங்கள். அதே தான் திருமணம் தடையும் விலகிறதுக்கு முருகப்பெருமான் தான் துணை. நீங்கள் முருகப்பெருமானையே வணங்கி கொண்டிருந்தால் திருமணமும் குழந்தை பாக்கியமும் 100% உங்களால் பெற முடியும். கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ ராவு காலம் மதியம் 12 to 1:30, யமகண்டம் காலை 7:30 to 9, குளிகை காலை 10:30 to 12. குளிகைனா மாந்தி, மாந்தினா குளிகை. இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு நல்ல காரியமும் கெட்ட காரியமும் செய்யக்கூடாது. எது செய்தாலும் தீவினை ஏற்படுத்தும். சூளம் வடக்கு. கோயிலுக்கு சென்றால் வடக்கு சைடு பார்த்து தான் கற்பூரமும் விளக்கு ஏற்றணும். கருத்தில் கொள்ளுங்கள். ஏன்னா இன்று வடக்கு தசநாதன் வழி நடத்துகிறார். அவர் வழியிலேயே சென்றாதான் உங்களுடைய கோரிக்கைகள் மிக எளிதில் நிறைவேற்றப்படும். இன்று புரட்டாசி மாதம் 1 என்பதால் அனைவரும் கோயிலுக்கு செல்வீங்க. கோயிலுக்கு சென்றீங்கன்னா அந்த தலை வாசப்படியை எக்காரத்தை கொண்டோ தொட்டு வணங்கிட்டு செல்லக்கூடாது. அது 100% பிரச்சனையே ஏற்படுத்தும். அதில் திருஷ்டிகளும் மற்றவங்களுடைய சோதனைகளும் வருத்தங்களும் அந்த வாசப்பில் தான் இருக்கும். நீங்கள் கையால் தொட்டு வணங்கக்குள்ள அந்த வாசப்படியில் உங்கள் ராசிக்கு ஏற்ற தகுதி இல்லைன்னா அந்தவுடைய தீவினைகள் உங்களுடைய கை மூலயமா தலையில் பட்டு உங்களுடைய உடலில் இணைந்துவிடும். அதுக்கப்புறம் நீங்கள் சிறப்பாக இருந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் வேதனைகளும் சோதனைகளும் உங்களுக்கு தொடர ஆரம்பிச்சிடும். எக்காரத்தை கொண்டும் கோயிலுக்கு சென்றீங்கன்னா அந்த வாசப்படியை தொட்டு தலையில் வச்சு கொண்டு செல்லக்கூடாது. நீங்கள் வணங்கக்கூடியது ஒன்று தான். தொட்டு வணங்கக்கூடியது கொடி மரத்தை தான். நந்தியை கூட தொட்டு வணங்கக்கூடாது. கருத்தில் கொள்ளுங்கள். அதே போல் கொடி மரத்தை கும்பிடக்குள்ள நீங்கள் எதிர் திசையில் எந்த கிரகங்களும், அதாவது எதுனா
எந்த விக்கிரகங்களும் எந்த சாமி சிலையும் அங்கே இருக்கக்கூடாது. கொடிமரத்தை வணங்கக்குள்ள எதிரில் காலியாக இருக்கிற பார்த்து தான் கொடிமரத்தை நீங்கள் வணங்கணும். அப்போ தான் கொடிமரத்துடைய முழு ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஒரு சாமி சிலை இருக்கிற முன்னாடி கொடிமரத்துக்கு எதிரில் நின்று வணங்கக்குள்ள அந்த சாமியை வணங்கினா தான் அந்த கொடிமரம் நினைக்கும். கருத்தில் கொள்ளுங்கள். இதெல்லாம் ஆதி காலத்திலிருந்து கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. நான் ஏற்கனவே பதிவில் சொல்கிறேங்க. இன்று புரட்டாசி 1 என்பதால் மறுபடியும் சொல்கிறேன். கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. இப்போ நம்ம ராசி பலன் பார்க்கலாம். முதல் ராசி மேசராசி. மேசராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம். இந்த நாள் உங்களுக்கு வெற்றியும் ஒரு கீர்த்தியும் உள்ளத்தில் மகிழ்ச்சியும் தரக்கூடிய நாள். சுருக்கமாக சொல்லப்போனால் அனைத்து விஷயங்களிலும் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கக்கூடிய நாள், அற்புதமான நாள். ரிஷப ராசியை பொறுத்த மட்டும் நன்மையான நாள், சிறப்பான நாள், உள்ள மகிழும். கணவன் மனைவியுடைய ஒற்றுமை நெருக்கமும் அதிகமாக இருக்கும். அலுவலகத்தில் மதிப்பு மரியாதை உயரும். அற்புதமான நாள். மிதுன ராசியை பொறுத்த மட்டும் பரிசு பாராட்டுகள் பெறக்கூடிய நாள், சிறப்பான நாள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல பேரை ஏற்படுத்தி தரும். அதே போல் அலுவலகத்திலும் உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரும். அற்புதமான நாள். கடகராசியை பொறுத்த மட்டும் இன்று மிகவும் மகிழ்ச்சிகரமான நாள். இந்த நாளில் உங்களுடைய உள்ளம் மகிழும். அதே போல் வருமானமும் இரட்டிப்பாக கிடைக்கும். இன்று முழுவதும் ஒரு மகிழ்ச்சிகரமான நாளாகவே உங்களுக்கு செல்லும். சிறப்பான நாள். இந்த நாளை பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெறுங்க. சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் பண விரயம், பொருள் விரயம், உடல்வாதிகள் எதுவும் இல்லை. ஆனால் அதிகப்படியான கோபங்கள் வரும். வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களாலும் வரலாம், இல்லை கணவன் மனைக்குள்ளேயும் வரலாம். சிம்மராசி யாராக இருந்தாலும் வெளியிலையும் நண்பர்கள் மூலமாகவும் உங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தலாம். அதனால் கோபத்தை அடக்கி பொறுமை காத்து இந்த நாளை செலவு செய்யுங்க. அப்போ தான் இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமையும். கன்னிராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார் போற்றி பொறாமையில் இருக்கும். விழிப்புணர்வு உங்களுக்கு தற்காத்து கொள்ளுங்கள். துலா ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம். உங்களுக்கு ஒரு கீர்த்தியும் உள்ளத்தில் மகிழ்ச்சியும் உங்களுக்கு ஒரு பெருமையும் தரக்கூடிய நாள். உங்களுடைய வார்த்தைகளுக்கு இன்று மதிப்பு அதிகமாக இருக்கும். நீங்கள் எந்த செயலை சொன்னாலும் அதை அனைவரும் கேட்டு நடப்பாங்க. அற்புதமான நாள் துளாராசிக்காரர்களுக்கு. விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் நாள் சிறப்பான நாள். அன்பும் அரவணைப்பும் அதிகமாக கிடைக்கக்கூடிய நாள். கணவன் மனைவிடையே இன்று நெருக்கமும் அன்பும் அதிகமாக இருக்கும். பிள்ளைகளிடத்திலும் அன்பு பாசம் அதிகமாக கிடைக்கிற நாள், சிறப்பான நாள். தனுசு ராசியை பொறுத்த மட்டும் நாள் சிறப்பு. உங்களுக்கு இந்த நாள் ஒரு சிறப்பான நாளாக அமையக்கூடிய வாய்ப்பு அதிகம். அதுக்கு உங்கள் திறமைக்கு ஏற்றாற்போல் இந்த நாள் உங்களுக்கு செயல்படும். அதனால் உங்கள் திறமையை சிறப்பாக நிரூபிச்சிங்கன்னா இந்த நாளில் நீங்கள் கொடிக்கட்டி பறக்கலாம். அற்புதம். மகர ராசியை பொறுத்த மட்டும் இரட்டிப்பு லாபம் பெறக்கூடிய நாள். இந்த சிறு தொழில் செய்யுங்க, தக்காளி, வெங்காயம், பூண்டு, காய்கறி, கீரை வைக்கிறவங்க இரட்டிப்பு லாபத்தை பார்க்கலாம். அற்புதமான நாள். தனுசு ராசிக்காரர்களுக்கு மகர ராசிக்காரர்களுக்கு எப்படி பார்த்தாலும் மகர ராசிக்காரர்கள் இந்த நாளில் இரட்டிப்பு லாபம் வந்தே தீரும். கருத்தில் கொள்ளுங்கள். கும்பராசியை பொறுத்த மட்டும் நாள் பணவரியும் பொருள் வரியும் எதுவும் இல்லை. ஆனால் எங்கு சென்றாலும் தாமதங்கள் ஏற்படுத்தக்கூடிய நாள். அதனால் விழிப்புணர்வோடு உங்களை தற்காத்து கொள்ளுங்கள். இப்போ தொலைதூரம் பயணம் செல்கிறங்க, இல்லை தொலைதூர அலுவலகம் செல்கிறவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்கூட்டியே கிளம்புனீங்கன்னா நீங்கள் மிக விரைவில் போய் சேர்ந்துடலாம். நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. மீனராசியை பொறுத்த மட்டும் நற்செய்திகள் வீடு தேடி வரக்கூடிய நாள். அதே போல் நீங்கள் எங்கே சென்றாலும் உங்களுக்கு செல்வாக்கும் மதிப்பும் அதிகமாக இருக்கும். அதே போல் அலுவலகத்தில் சக ஊழியர்கிட்ட மதிப்பு மரியாதை உயரும். மேல் அதிகாரிகளும் உங்களுடைய சொல் பேச்சை கேட்டு நடக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இப்போ இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திராசி இருப்பதால் கவனமாக இருங்க. வண்டி வாங்கி செல்லக்குள்ளே கவனமாக செல்லுங்க. எக்காரத்து கொண்டும் வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு ஏற்படுத்திடும். நீங்கள் கருத்து கொண்டு பயன்படுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.